This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are ad eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது. பித்த கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை. அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது. ஆனால் பித்த கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இதத்தருகே குதித்து குதித்து சென்றது. அறிவாளியான பித்த கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாத்தத்திற்கான பொருள் புரியாமலா போகும்? உடனே அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பம் பிடித்தது. நல்ல வேளையாக முதல் நாளிரவுதான் அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது. அது தங்கிய இதம்தான் 16 எனவே பித்த கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல் வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை. மாறாக புனுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது. கொஞ்ச நேரம் பித்த கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுத்தி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது. ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமைக்கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது. ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது. தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபம் ஏற்பட்டது. அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது. இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது. முட்டாள் பித்த கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன? நான் இன்று செத்து பிழைத்திருக்கின்றேன். அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது. இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன். இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது. அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது. அந்த வேகத்தில் தாழங்கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது. அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது. அன்றிலிருந்து கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது. இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன. ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை. நன்றி, வணக்கம்.